Hi friends, welcome to ETM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 8 தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடியே இதுல 7 கிளாसेस நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது எல்லாமே ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ பார்க்காதவங்க அதையும் பாருங்க. சோ இதுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா கிளாसेसயுமே தெளிவா பாருங்க. சோ ஒவ்வொண்ணுமே டிஃபரண்டா இருக்கும். ஓகேங்களா? சோ டிஃபரண்ட் டாபிக்ல இருந்து டிஃபரண்ட் டைப்ல இருந்து கேள்விகள் இருக்கும். எந்த கேள்வியுமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகாம இருக்கும். ஓகேங்களா? சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு. சோ தொடர்ந்து பாருங்க. ஓகேங்களா? சோ இதுல இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேள்விகள் இருக்கும். சோ 5மே டிஃபரண்டா இருக்கும். சோ இதெல்லாமே ரீசனிங் கேள்விதானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே இருக்கும். சோ தெளிவா கவனமா பொறுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்க. சோ இந்த தொடரில் உள்ள தவறான எண் எது என காண்க. ஓகேங்களா? சோ 89, 78, 86, 80, 85, 82, 83. சோ இதுல எது தவறானது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் எந்த இடத்துல அந்த ரிலேஷன் கட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ஆட் மேன் அவுட் அப்படிங்கறது தான் இதுக்கானது. பாருங்க, 89, 78, 86, 80, 85, 82, 83. ஓகேங்களா? சோ அடுத்தடுத்த நம்பருக்கு பாருங்க ஏதாவது ரிலேஷன் வருதானே. அப்படி வரல அப்படின்னா நம்ம ஒன்னு விட்டு ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணலாம். பாருங்க, சோ 89, 78 இதோட டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் 78, 86 இதோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்க, 86, 80, 85, 82. அப்போ ஏற்ற இறக்கங்களா வருதா? இப்படி வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா? சோ ஒரு நம்பர் அதிகமா, அடுத்து ஒரு நம்பர் கம்மியா, அடுத்து ஒரு நம்பர் அதிகமா கம்மியா, இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து ஒன்னு விட்டு ஒன்னு எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ எடுக்கும்போது எப்படி எடுத்திருக்காங்க? ஒன்னு விட்டு ஒன்னு. அப்ப இது சோ இதுக்கு இடையில தான் ரிலேஷன் இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, இப்ப 78, 80, 82 என்ன பண்ணிருக்காங்க? 78 கூட 2 கூட்டி இருக்காங்க 80 கூட 2 கூட்டி இருக்காங்க 82. இதுக்கு அடுத்து ஏதாவது நம்பர் வந்திருந்ததுன்னா அது 84 தான் கம்பல்சரியா இருக்கும். சோ +2 கூட்டி இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, இப்ப என்ன வரும்? 89, 86, 85, 83. சோ இதோட டிஃபரன்ஸ் என்ன பாருங்க, -3. 89ல இருந்து -3 பண்ணா 86, 86ல இருந்து -1 பண்ணா 85, 85ல இருந்து -2 பண்ணா 83. அதாவது இந்த மாதிரி வராது. ஓகேங்களா? சோ இங்க எப்படி ஒரே நம்பர் வருதோ அதேதான் இங்கேயும் வரும். அப்போ 89ல இருந்து 2 கழிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல 87ன்னு வந்திருக்கும். 87ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா 85ன்னு வந்திருக்கும். 85ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா 83. சோ 87ன்னு வரக்கூடிய இடத்துல என்ன தப்பா வந்திருக்கு? 86ன்னு தப்பா வந்திருக்கு. இததான் கேள்வியும் கேட்டிருக்காங்க. சோ தவறா இருக்கிறது இந்த क्वेश्चनல 86 தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? சோ தெளிவா ஏதோ ஒரு ரிலேஷன் தான் இருக்கும். எதுக்கு இடையில ரிலேஷன் இருக்கு, அந்த ரிலேஷன் எந்த இடத்துல கட் ஆகுது அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரொம்ப ஈஸியா இதெல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? சோ அடுத்த கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றுள் எது உண்மை? A என்பவர் B இன் சகோதரர் எனில் B என்பவர் A இன் சகோதரர். A என்பவர் B ஐ விரும்புகிறார், B என்பவர் C ஐ விரும்புகிறார் எனில் A என்பவர் C ஐ விரும்புகிறார். A not equal to B, B not equal to C எனில் A not equal to C. இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிளட் ரிலேஷன் மாதிரியே இருக்கும். ஆனா பிளட் ரிலேஷன் எல்லாம் கிடையாது. ரொம்ப லாஜிக்கலான விஷயம். ஓகேவா? சோ ரொம்ப சப்ப மேட்ரு தான் இதெல்லாமே. ஓகேங்களா? சோ பாருங்க என்ன அப்படிங்கறத தெளிவா கவனிங்க. A என்பவர் B இன் சகோதரர். ஓகேவா? சோ அப்போ இவர் வந்து Aக்கு B வந்து சகோதரர்னா என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஸ்கொயர்ல போடுவோம் இல்லையா? ஆனா A அப்படிங்கிறவர் என்ன சொல்லிருக்காங்க இங்க பாருங்க, B என்பவர் A இன் சகோதரர். ஓகேங்களா? சாரி, மாத்தி சொல்லிட்டேனா? A என்பவர் B இன் சகோதரர். அப்ப A அப்படிங்கிறவர் தான் உங்களுக்கு ஸ்கொயர், இது கிடையாது. ஓகேங்களா? சோ A என்பவர் B இன் சகோதரர் எனில் B என்பவர் A இன் சகோதரர். சோ இவங்க வந்து ஆண் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப B வந்து நமக்கு தெரியாது இல்லையா? சோ அவங்க வந்து ஆணாவும் இருக்கலாம், இல்ல பெண்ணாவும் இருக்கலாம். அப்ப என்ன வரும்? சகோதரராவும் இருக்கலாம், சகோதரியாவும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ எனக்கு அண்ணன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நான் அண்ணன் தம்பின்னு என்னால சொல்ல முடியாது இல்லையா? நான் தங்கச்சியாவும் இருக்கலாம், அக்காவாவும் இருக்கலாம். புரியுதுங்களா? சோ அதுதான் இங்க சொல்ல வருது. சகோதரர் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது, சகோதரியாவும் இருக்கலாம். அப்ப இந்த ஆப்ஷன் என்ன ஆயிரும்? உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னாலே இது தப்புன்னு ஆயிரும். ஓகேங்களா? சோ தவறானது. அடுத்து பாருங்க, A என்பவர் B ஐ விரும்புகிறார். அதாவது A வந்து B ஐ விரும்புறாரா? ஓகேவா? அடுத்து B என்பவர் C ஐ விரும்புகிறார். புரியுதுங்களா? A வந்து B ஐ விரும்புறாரு, B வந்து C ஐ விரும்புறாரு அப்படின்னா A வந்து C ஐ விரும்புறார் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேங்களா. சோ அப்படி சொல்ல முடியாது இல்லையா. இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை எனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எனக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் இல்லையா. சோ என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கு, அவன் பழகுறான், பட் எனக்கு பிடிக்கல இல்லையா. சோ அப்ப நான் விரும்புறேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. நான் விரும்பினாலும் விரும்பலாம், விரும்பாட்டியும் தேவை கிடையாது இல்லையா. சோ அப்போ கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. அப்ப இதுவும் உண்மை இல்லை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இப்போ A not equal to B, அடுத்து B not equal to C, B not equal to C. இப்படி இருந்ததுன்னா A not equal to C ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, ஏக்கு பதிலா 1ன்னு போடுங்க, பிக்கு பதிலா 2ன்னு போடுங்க. ஓகேங்களா. சோ இப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிக்கு பதிலா 3ன்னு போடுங்க. ஓகேங்களா. சோ பாருங்க, 1க்கு 2 நாட் ஈக்குவல் டு, 2க்கு 3 நாட் ஈக்குவல் டு. அப்படின்னா 1க்கு 3 நாட் ஈக்குவல் டுவா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து இந்த இடத்துல இருக்கு. இதுவே இந்த இடத்துல நான் 1ன்னு போட்டாலும் என்ன ஆயிரும், அந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு தான் வரும். அப்போ நாட் ஈக்குவல் டுவாவும் இருக்கலாம், இல்ல ஈக்குவல் டுவாவும் இருக்கலாம். புரியுதுங்களா. இது இந்த இடத்துல சிக்கு நான் 1ன்னு போட்டா என்ன ஆயிரும், A not 2 நாட் ஈக்குவல் டு 1, ஆனா ஏவும் சியும் 1. புரியுதுங்களா. சோ அப்போ இந்த இடத்துல இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டுவா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இருந்தாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா. சோ ரெண்டும் ஈக்குவலாவும் இருக்கலாம், நாட் ஈக்குவல் டுவாவும் இருக்கலாம். அப்போ ஒரு இதை கன்ஃபார்மா எனக்கு உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது அப்படின்னா அது உண்மை கிடையாது. அப்போ எதுவுமே இந்த இடத்துல உண்மை கிடையாது. அவங்க கேட்கிற கேள்விக்கு கீழே இருக்க ஆப்ஷன் தான் இருக்கு பாருங்க. ரெண்டுமே 1 மற்றும் 2மே உண்மை, 2 மட்டும் உண்மை, அனைத்தும் சரி, எதுவும் சரியல்ல அப்படிங்கறதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா. சோ ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது எல்லாமே கிடையாது. நீங்க பார்த்த உடனே டிக் அடிச்சிடலாம். நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி காட்டியிருக்கேன். சோ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம பார்த்த உடனே டிக் அடிச்சிடலாம். ஆனா பார்க்கும்போது என்ன தோணும், சரியா இருக்கிற மாதிரியே தான் தோணும். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல நம்ம பார்த்த உடனே இது சரின்னு தான் நினைப்போம். ஏன்னா ஏ வந்து பிக்கு சகோதரனா பி வந்து ஏக்கு சகோதரர் தானே அப்படின்னு தான் நினைப்போமே தவிர சகோதரின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துடுவோம், விட்டுருவோம். ஓகேங்களா. சோ அதனாலதான் இந்த மாதிரி இந்த கொஸ்டின் எல்லாமே யோசிக்கணும். ஓகேங்களா. சோ லாஜிக்கலா யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து பார்க்கலாமா. சோ பாருங்க, இது ரொம்ப ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் மாதிரியே தெரியும். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை. ஓகேங்களா. சோ மேக்சிமம் ரீசனிங் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா. சோ தமிழ்ல மட்டுமே இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் பாருங்க. ஒரு சில இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தவறுகள் நடக்கும். ஓகேங்களா. சோ அப்படி நடக்கும்போது நம்ம ஆன்சர் தவறா போட்டுருவோம். சோ இந்த இடத்துல இங்கிலீஷ்ல கொஸ்டின் கவனிங்க. Count the number 7 present in the 2-digit number. அதாவது 2-digit நம்பர் இருக்கு இல்லையா. 2-digit நம்பர் என்னென்ன, 10ல இருந்து 99 வரைக்குமே என்னது உங்களுக்கு 2-digit நம்பர். அந்த இடத்துல 2 டிஜிட் தான் இருக்குன்னு அர்த்தம், அதுதான் 2-digit நம்பர். 10ல இருந்து 99 வரைக்கும் இருக்க 2-digit நம்பர்ல எத்தனை நம்பர்ல 7 அப்படிங்கிற நம்பர் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. தமிழ்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. சோ அதனால ரெண்டு மாதிரி பார்க்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா மேக்சிமம் நம்ம தமிழ்ல படிச்சு போடுறதால இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம தவறாதான் போடுவோம். சோ தெளிவா கவனிங்க என்ன அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் 7 அப்படிங்கிறது எந்தெந்த நம்பர்ல வருது 2-digit நம்பர்ல அப்படிங்கறத போடலாம். பாருங்க 10க்கு அப்புறம் என்ன வரும் 17, அதுக்கப்புறம் 27, 37, 47, 57, 67, அதுக்கப்புறம் 77, 87, 97 நிறுத்தக்கூடாது. ஓகேவா. சோ அதுக்கப்புறம் 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, அதுக்கப்புறம் 87, 97. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் 7ங்கிற நம்பர் எந்த இடத்துலயும் பிரசன்ட் ஆகாது. கேள்வி 7 அப்படிங்கிற நம்பர் பிரசன்ட் ஆயிருக்கு 2-digit நம்பர் எத்தனை, இதுதான். பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க தமிழ்ல கவனிச்சீங்க அப்படின்னா 7 அப்படிங்கிற நம்பர் எத்தனை வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல 77 அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு 2 7 வருது. ஓகேவா. சோ 2 7 அப்படிங்கும் போது ஆல்ரெடி ஒரு 18, இது ஒரு 1, 19
19ன்னு மேக்சிமம் ஆளுங்க டிக் அடிப்பாங்க. அதனாலதான் அந்த 19ஐயும் பக்கத்துலயே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ரொம்ப தள்ளியும் ரொம்ப தள்ளியும் கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே இருக்கும், இல்ல அப்படின்னா கரெக்டான ஆன்சருக்கு பக்கத்திலேயே தான் உங்களுக்கு இருக்கும். சோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா 7 அப்படிங்கிற நம்பர் பிரசன்ட் ஆயிருக்க 2 டிஜிட் நம்பர் எத்தனை, இதுதான் 2 டிஜிட் நம்பர் அப்படின்னு எடுக்கும் போதே 77 அப்படிங்கிறது ஒரே ஒரு கவுண்டிங் தான் எடுத்துக்குவீங்க இல்லையா? ஏன்னா இது ஒரே ஒரு ஈரிலக்க எண் தான். சோ இது வந்து ஒரே ஒரு 2 டிஜிட் நம்பர் தான். இந்த இடத்துல 2 7 இருக்கு அப்படிங்கிறதுக்காக 2ன்னு கவுண்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு 19ன்னு ஆன்சர் வரும். மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் 19ன்னு தான் போடுவாங்க. ஓகேங்களா? சோ தவறுகளை கழிக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டா யோசிக்கணும். சோ இந்த மாதிரி குழப்பற கேள்விகள் இருந்தது அப்படின்னா அதை இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கிறது பெட்டர். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் 64 பேர் கணிதம், 94 பேர் கணிப்பொறி அறிவியல், 58 பேர் இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர். 28 பேர் கணிதமும் இயற்பியலும், 26 பேர் கணிதமும் கணிப்பொறி அறிவியலும், 32 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் மற்றும் 14 பேர் 3 பாடங்களையும் கற்கின்றனர். கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? சோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. அதாவது 3 பாடங்கள் இருக்கு. சோ வெண்படம் வரைஞ்சுக்கலாம் பாருங்க. சோ 3 அப்படின்னாலே இந்த மாதிரி போட்டுக்கணும் வெண்படம். ஓகேவா? சோ 1 வந்து கணிதம், 2வது வந்து கணிப்பொறி, 3வது பாத்தீங்க அப்படின்னா இயற்பியல். சோ 3 பாடத்துக்கானது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 64, 94, 58. அதாவது கணிதம் பாத்தீங்க அப்படின்னா 64. சோ உள்ள போடாதீங்க, இந்த இடத்துல போடுங்க. நான் ஏன் அப்படிங்கறத சொல்றேன். கணிப்பொறி பாத்தீங்கன்னா 94 பேர், இயற்பியல் பாத்தீங்க அப்படின்னா 58 பேர். சோ இதெல்லாமே முடிஞ்சுதா? அடுத்து என்ன சொல்றாங்க? 28 பேர் கணிதமும் இயற்பியலும், அதாவது மேக்ஸும் பிசிக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா 28 பேர். அதுக்கப்புறம் மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26 பேர். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 பேர். சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா? சோ இப்போ இந்த கேப்ல கொண்டு போய் ஃபில் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்க, 3 பாடத்திலயுமே அதாவது மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ் 3லயும் சேர்த்து 14 பேர் இருக்காங்களா? ஓகேங்களா? சோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்தமா கவனிங்க, இந்த 22 பேர் இருக்காங்க இல்லையா, 22, 26, 28 இதுல இருக்கிறவங்களோட கணக்கு தான் இங்கேயும் வரும், இங்க இருக்கிறவங்களோட கணக்கு தான் இங்கேயும் வரும். புரியுதுங்களா? சோ அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மெர்ஜ் ஆகி தான் வரும். நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்? டூப்ளிகேட் வந்துடும். ஓகேங்களா? சோ ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸ் கவுண்டிங் எல்லாமே வரும். சோ ஆன்சர் தவறாதான் வரும். சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரிப்பீட்டடா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கழிச்சு கட்டணும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அதுல இருந்து 3 சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்கள கழிக்கணும். ஏன்னா இதுலயும் 2 சப்ஜெக்ட் கணக்கு தான் வருது இல்லையா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மேக்ஸ், பிசிக்ஸ் எடுக்கும் போது 28 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 28 பேர்ல 14 பேர், இந்த 14 பேரும் இன்க்ளூடட் தான். ஓகேங்களா? சோ அப்ப 28ல 14 போச்சு அப்படின்னா வெறும் 14 பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸும் பிசிக்ஸ்லயும் படிக்கிறவங்க. அப்ப எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல வரும். 2 மெர்ஜ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வரும். சோ 14 பேர். அதே மாதிரி மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் பாத்தீங்க அப்படின்னா 26 பேர். இதுல அந்த 14 பேர் இன்க்ளூடட் தான். ஏன்னா 2, 3 ஓகேங்களா? சோ 2க்கு அப்புறம் வரக்கூடியது 3 சப்ஜெக்ட்ல படிக்கிறவங்க கண்டிப்பா 2 கூட இன்க்ளூட் ஆவாங்க தான் இல்லையா? சோ இதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். சோ இந்த 12 அது எங்க போடணும்? மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இடத்துல போடணும். சோ இது 12. அடுத்து பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ். சோ இது பாத்தீங்கன்னா 22 பேர். இந்த 22ல 14 இன்க்ளூடட் தான். 14 கழிச்சிங்க அப்படின்னா 8. அந்த 8 இந்த இடத்துல போடணும், ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ். ஓகேவா? சோ அந்த 14 பேர் மொத்தமா இருக்க 14 இங்க போடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 64 எடுத்த இல்லையா, இந்த 64 அப்படிங்கிறது ஒரு வட்டம் இருக்கு இல்லையா? சோ இந்த வட்டம் இருக்கு அப்படின்னா இந்த வட்டம் ஃபுல்லா சேர்ந்ததுதான் 64. புரியுதுங்களா? ஆனா அந்த ஆல்ரெடி இந்த வட்டத்துல பாத்தீங்கன்னா 12, 14, 14 நான் குறிச்சிருக்கேன். சோ நமக்கு என்ன வேணும்? இந்த ஒரே ஒரு பாடத்துல மட்டும் இருக்கவங்களோட கவுண்டிங் தான் வேணும் அப்படின்னா ஹோல் வட்டத்துல இருந்து இதை கழிச்சுதான் கிடைக்கும். ஓகேவா? சோ கழிக்கலாமா? பாருங்க, இப்ப 64 பேர் மேக்ஸ்ல மட்டும் அப்படின்னா 64ல இருந்து இங்க இருக்கு இல்லையா, சோ இந்த 3 வேல்யூஸையும் கழிக்கணும். அதாவது 14, 14,
12 இது எல்லாத்தையும் கூட்டி அது கூட கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க 64 மைனஸ் இது என்ன ஆகும் 28 40 ஸோ 24 பேர். அப்போ மேக்ஸை மட்டுமே படிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் 24 பேர் தான். ஓகேவா? ஸோ இப்போ மொத்தமா இந்த வட்டத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 64ன்னு வரணும். பாருங்க ஸோ 24 பேர் மேக்ஸ் மட்டும், மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் 12 பேர், மேக்ஸும் பிசிக்ஸும் 14 பேர், மூணுமே சேர்ந்து 14 பேர். இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வந்துரும் உங்களுக்கு 64ன்னு வந்துரும். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எது பிசிக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ பிசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 58 பேர் இருக்காங்க. சோ 58ல எதை கழிக்கணும்? இங்க இருக்க இந்த வேல்யூஸ கழிக்கணும். ஓகேவா? சோ அப்போ பாருங்க 58 மைனஸ் 14 பிளஸ் 14 பிளஸ் 8. ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா 58 சோ இத வந்து கூட்டி கழிக்கணும். சோ பாருங்க இத கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாருங்க 14 14 28 28 36. சோ கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 22ன்னு கிடைக்கும். சோ அந்த 22 மட்டும்தான் பிசிக்ஸ் படிக்கிறவங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கலாமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மொத்தமா எத்தனை பேரு? 94 பேரு. ஓகேவா? 94. இதுல இருந்து என்ன பண்ணிக்கணும்? அந்த 14 அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 14 12 8 14 12 8 அந்த சைட்ல இருக்கு இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் கழிச்சிங்கன்னா கிடைச்சிடும். ஸோ 94 மைனஸ் இது என்ன ஆகும் 10 20 26 34. ஒரு நிமிஷம் 10 20 26 26 ஒரு 8 34. ஓகேவா? சோ கழிச்சிங்க அப்படின்னா 60ன்னு கிடைக்கும். இந்த 60 மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா கணிப்பொறி படிக்கிறவங்க. ஓகேங்களா? சோ இப்ப தனித்தனியா சிங்கிளா படிக்கிறவங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல கேள்வி ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போ மேக்ஸ் மட்டும் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிக்கிறவங்க, இயற்பியல் மட்டும் படிக்கிறவங்க, இவங்களோட கவுண்டிங் தான் கேக்குறாங்க. சோ இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை மட்டும் கூட்டினா போதும். பாருங்க 60 82 86 அதுக்கப்புறம் 106. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 106 தான். புரியுதுங்களா? சோ இதை மட்டும் தனித்தனியா கண்டுபிடிச்சுதான் போடணும். சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. இங்க இருக்க ஒட்டுக்கா இதை மட்டும் கூட்டி அப்படியே போட்டுறாதீங்க, தவறா போயிடும். ஓகேங்களா? சோ அப்படியே கூட்டி போடுறது உங்களுக்கு ஆன்சர்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறத மட்டும் கூட்டி இதுல இருந்து கழிச்சு போட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆன்சர் தவறாதான் வரும். சோ தெளிவா ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது மொத்தம் வெளியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ என்ன கொடுத்திருந்தாலும் வெளியே எழுதிக்கோங்க. இங்க சென்டரா வரதா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. என்ன கொடுத்திருந்தாலும் சென்டரா வரதை எழுதிட்டு இங்க இருக்கிறதுல இருந்து ஒவ்வொன்னா கழிச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வரும். இதை உள்ள இருந்து தான் நம்ம வெளியே கொண்டு வரோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி வரும். சோ தெளிவா கவனிச்சு போடணும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கடைசி கொஸ்டின். சோ இது வந்து லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ரீசனிங் கொஸ்டின் தான். ஓகேவா? சோ பாருங்க ஒரு புத்தகத்தின் அத்தியாவசிய பகுதியானது. ஓகேங்களா? சோ பாருங்க ரொம்ப யோசிக்கலாம் வேணாம். பாருங்க ஒரு புத்தகத்தின் அத்தியாவசிய பகுதி, ஒரு புத்தகத்துல கண்டிப்பா இருக்க வேண்டியது என்ன? அறிவு இருக்கணுமா, கல்வி இருக்கணுமா, பக்கங்கள் இருக்கணுமா, படங்கள் இருக்கணுமா? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா எது இல்லைன்னா அதை நம்ம புக்காவே கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இப்ப ஒரு புத்தகத்தை படிச்சா எல்லா புத்தகத்தையும் படிச்சா நமக்கு அறிவு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இல்லையா? அப்ப இது வராது. எல்லா புத்தகமும் எஜுகேஷன் புக்காவே இருக்குமா அப்படின்னா கிடையாது. எல்லா புத்தகத்திலயும் பிக்சர் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. பிக்சர் இல்லாமையும் புத்தகங்கள் இருக்கு, எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது இல்லாம புத்தகங்கள் இருக்கு, நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாம புத்தகங்கள் இருக்கு இல்லையா? சோ ஆனா பக்கங்கள் இல்லாத எதையுமே நம்ம புத்தகம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? சோ புத்தகத்துக்கும் பக்கத்துக்கும் ரொம்ப ரிலேஷன். பக்கம் இல்லைன்னா அது புத்தகமே கிடையாது. புத்தகம் அப்படின்னா கண்டிப்பா பக்கங்கள் இருக்கணும். சோ எது இல்லைன்னா அதோட அந்த மெயினான கரு வந்து இல்லையோ. ஓகேங்களா? சோ அத அந்த பேர் சொல்லி நம்மளால சொல்ல முடியாதோ, அதுதான் ஆன்சர். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பக்கங்கள். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் யோசிக்கணும். ஓகேங்களா? சோ எந்த ஒரு இது கொடுத்துட்டு அவங்க ஆப்ஷன் கொடுத்தாலுமே எது அத்தியாவசியம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது இல்ல அப்படின்னா நம்மளால அந்த அவங்க கொடுத்துருக்க கேள்வியே நம்மளால அந்த வார்த்தையே நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷனா தான் எடுக்கணும். இல்ல அப்படின்னா நமக்கு பார்த்த உடனே எப்படி தோணும் அப்படின்னா எல்லாமே அதுக்கான ஆன்சர்
ஆன்சர் வர்ற மாதிரியே தோணும். ஓகேங்களா, அதனாலதான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சோ தெளிவா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா, சோ இந்த கிளாஸ்ல எந்தெந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம தேடி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.